தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். Glory. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலையும் நம்மை கட்டாயம் ஆசிர்வதித்து மகிமையால் கிருபையால் நிரப்பி நடத்தி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சகரியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அந்த நாளிலே. அது என்னையா அந்த நாள்னு சொல்லப்படுது? இயேசு பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் நன்மை செய்து சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும் அந்த நாளிலே பாவத்தையும் அக்கிரமத்தை நீக்கும் ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெள்ளையாக தெரியும், வெண்மையாக தெரியும். நம்ம பார்வைக்கு அப்படி இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பொல்லாங்கு தீமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் சில அழுக்குகள் நமக்கு வெளியில் தான் அழுக்க பார்க்குறோம். ஆனால் உள்ளான அழுக்குகள் நம்ம சிந்தையில், நம்ம இருதயத்தில், நம்முடைய சுவாபத்தில், நம்ம நாவில் இப்படிலாம் பொல்லாத
அழுக்குகள், தீமைகள் இருக்குது. இது வெளியில் பார்க்க ஒன்றுமே தெரியாது. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, தூய்மையாக இருக்குது, அப்படி உன்னை மாதிரி உண்டா, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மனிதனுக்கு நல்லதாக மேன்மையாக தோன்றுகிறது எதுவோ அது கர்த்தருக்கு அருவருப்பானதான். கர்த்தருக்கு அருவருப்பானதான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15 நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனிதனுக்கு மேன்மையானது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய செயல்கள், நீதிகள் எல்லாம், நான் நல்லாத்தானே இருக்கேன், ஏன் நான் ஆலயத்துக்கு போகணும், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் பைபிள் வாசிக்கணும், தப்பு செஞ்சால் தானங்க போகணும், நல்லாத்தானே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு 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 அகந்த, ஒரு 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 வேதனையான, ஒரு தவறான நினைவு இப்படித்தான் இருக்குது. ஏசாயா 64 நம்ம 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஏசாயா ஜெபம் பண்ணார். எங்கள் நீதி இருக்குல்ல, எங்கள் செயல்பாடுகள், எங்கள் ஜெபங்கள், நாங்கள் வேத வாசிக்கிறோன்றோம், ஊழியம் செய்கிறோன்ற எங்கள் நீதி எல்லாம் அருவருப்பாக இருக்குது, அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, இந்த நிலம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அருமையாக ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கூடி இந்த வார்த்தையை கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? நிறைவாக, ஆண்டவருக்கு பிரியமான வெண்மையாக, தூய்மையாக, பரிசுத்தமாக இருக்குதா? அல்லது நம்முடைய நினைவுகளின் தோற்றும், இருதயத்தின் நினைவுகளும் அழுக்கு நிறைந்து பொல்லாப்பாக இருக்கிறதா? இந்த அழுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து இந்த அழுக்கு படிந்த இந்த வஸ்திரங்களை அகற்றி தூய பஞ்சை போல வெண்மையாக்க நமக்கு உதவி செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரை நம்ம கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த அழுக்கையும் பாவத்தையும் அவர் தமது ஆவியை அனுப்பி சுட்டெரித்து போட்டுருவார், விடுதலை கொடுத்துருவார். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே வெளியில் சுத்தமாக இருக்கிறேன், வீடு சுத்தமாக இருக்குது, படுக்கை சுத்தமாக இருக்குது, தட்டு சாப்பிட்ற எல்லாம் சுத்தம்தான். ஆனால் இருதயம், நம்ம நினைவு தேவனுக்கு முன்பாக அழுக்கில்லாமல், கரைபடாமல் பரிசுத்தமாக இருக்குதா? அந்த ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணதான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி இன்றைக்கு நம்ம நீதியின் பாதையில் நடத்த அவர் வந்தார். இந்த காலை நேரத்தில் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்தி, ஆச்சரியமாக நடத்தி, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஆண்டவரே, பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கிற உம்முடைய வார்த்தை இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு பரிசுத்தம், தூய்மையை தந்து இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நடத்தி அவர்கள் காரியத்தை கைகூடி வரப்பணும் அனுகூலமான துணையாயிரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையால், கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஆமீன்.